ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்க. இன்னைக்கு சீக்கிரமாவே எந்திரிச்சேன். எந்திரிச்சோனே இந்த பயவுல என்னடா ஒவ்வொன்னு குலைச்சிட்டே இருக்கான்னு பார்த்தா, மேலே பார்த்தா காலையிலே குரங்கு வந்துருச்சு. இந்த பயலுக்கும் குரங்குக்கும் எப்பவுமே ஆகாதுங்க. நேத்து தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இன்னைக்கு தண்ணி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் நேத்து, ஐயோ தண்ணியே வராதோ அப்படின்ட்டு பக்கத்து வீட்லலாம் கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து வச்சிருந்தேன். பரவாயில்ல 3/4 ட்ரம் ரெப்பி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கண்டுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வர்றதுக்குள்ளே வீட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டீ போட்டுட்டேங்க. டீ போட்டுட்டு இந்த கஷாயம் இருக்குல்ல, அதை டெய்லி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். அதையும் சாப்பிட்டுட்டு ஒலையை ஊற்றி வச்சுருவோம் கையோட அப்படின்ட்டு அதையும் ஊற்றிட்டு டீயும் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா பாத்திரம் ஃபுல்லாக சேர்ந்து கிடக்கு. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதை நினச்சிக்கிட்டு சரி படுத்த படுக்கையை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு அதே உட்காந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. டெய்லி இந்த படுத்த படுக்கை எடுத்து வைக்கிற மட்டும் மறந்துடுவேன் கரெக்டாக. பாதி வேலையை பார்த்து முடிச்ச பின்னாடி தான் வந்து எடுக்கவே செய்வேன். அது என்னவோ பழக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பயவுலையிலும் இற வேணும்னு சொல்லி வந்துட்டாங்களா, ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக இற அள்ளி போட்டுட்டு போய் வெளியில் இந்த ரோஸை பார்த்தா அப்படியே கோழிலாம் கொத்தி நாசமாக்கி வச்சுருக்கு. அழகா இருந்த ரோஸை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த தென்னங்கன்று வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வாங்கி வச்சா கூட நல்லா வருமா என்னன்னு தெரியலைங்க. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தது நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் டீ ரெடி ஆயிடுச்சா, டீயை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் டீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. உலையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த பயவில் ஏற்றுனும்போது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் நின்றுச்சு. தண்ணி வந்துருச்சான்னு சொல்லி போய் ஓடி போய் பார்த்தா தண்ணி ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. ஐயோ தண்ணிக்கு நம்ம பட்டப்பாடு என்ன அப்படின்னு நினச்சிட்டு நானும் வேகமாக மாட்டி விட்டா அது பிடிங்கிட்டு கீழே வந்து நேரங்காலமா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டி விட்டு கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டே இருந்தேன். எனக்கு கீழே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றக்காக பிடிச்சிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் பின்னாடி கண்டுகளுக்கெல்லாம் ஊற்றிடுவோம், பாவம் ரொம்ப வாடி போச்சு அப்படின்ட்டு கண்டுகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றும் போதே ஒலை காஞ்சிருச்சு. அரிசியை கழிஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு பின்னாடி எல்லா கண்டுக்கும் தண்ணியெலாம் ஊற்றிட்டேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வாடி போச்சு தண்ணி இல்லாமல். கிழங்க தோண்டி பார்க்கணும் இருக்கான்னு